ஒரு ஒரு பிரம்மாண்டமான படைப்பு ஒரு சின்ன ஒரு விஷயத்தால் என்டையர்லி பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி இப்போது சோஷியல் மீடியாவில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. நீ தான் ட்ரோல் பண்ணுவியா, உனக்கு மேலே நான் இன்னும் அதிகமாக ட்ரோல் பண்ணுவேன், நீ தான் ட்ரோல் பண்ணுவியா, உன்னை விட என் சேனலில் பாடுற இன்னும் பயங்கரமாக ட்ரோல் பண்ணுவேன், அவன் ட்ரோல்லாம் கம்மிப்பா, என் சேனலுக்கு வாங்க இன்னும் நிறைய ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு யார் இப்போ இந்த படத்தை அதிகமாக ட்ரோல் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு காம்படிஷன் மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோ மீம்ஸு, அவ்வளோ போஸ்ட்டு, அவ்வளோ ஹேட்டு பார்த்திங்கன்னா இந்த கங்குவா படத்துக்கு வந்திருக்கு. நம்மளும் கங்குவாவுக்கு ரிவ்யூ பண்ணியிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நான் பேசியிருப்பேன், லைக் கத்துறது. ஸோ படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 70-80% கத்திட்டு தான் இருக்காங்க, சவுண்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் தான் நான் ரிவ்யூவில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். ஆனால் அதை தாண்டி நான் படம் எப்படி இருக்குன்னு சொன்னேன், ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொன்னேன், சூர்யா அவர்களோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொன்னேன், என்னென்ன நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதை யாருமே பார்த்திங்கன்னா மைண்டில் எடுத்துக்கல அந்த ரிவ்யூவில். ஓன்லி அந்த இடத்துல எது நல்லா இல்லை, இது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், எது நான் சொன்னனோ சர்க்காஸ்டிக்கான வேலை, அதை தான் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட மைண்டில் எடுத்துக்கிட்டீங்க. ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அது படமாக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், அந்த ஒரு கிரியேட்டருக்கு தான் அதோட வலியே தெரியும். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு 1 வருஷமோ 2 வருஷமோ பல கோடிகள் செலவு பண்ணி, சரி பல கோடிகள் கூட வேணாங்க, ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, ஒரு 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணி அதை நீங்கள் ஒரு காம்படிஷனுக்கு அனுப்புகிறீங்க. அந்த காம்படிஷன் நீங்கள் சென்ட் பண்ணப்போ நீங்கள் அதில் செலக்ட் ஆகலை. அது எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதே மாதிரி பல கோடிகள் செலவு பண்ணி ஒரு சூப்பரான ஒரு நடிகரை வச்சு கங்குவா அப்படின்ற ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி ஏகப்பட்ட வீடியோஸ், ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணி ஃபைனலாக அந்த ப்ராடக்ட் மக்களுக்கு கொடுக்கும்போது அதுக்கான எதிர்பார்ப்பு அவங்க ஒன்று யோசித்து வச்சுருப்பாங்க. பட் ஃபைனலாக அவங்களுக்கு நேற்றுலேருந்து கிடைச்ச ஒரு அவுட்புட் பார்த்திங்கன்னா உண்மையாகவே எந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா யாருமே கன்சிடர் பண்ண மாட்டேறீங்க. நம்ம எப்போவுமே ரிவ்யூஸ் பண்ணும்போது எது நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை, ஒரு படம் கம்ப்ளீட்லி ஒரு குப்பை படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம சொன்னதும் கிடையாது, அந்த மாதிரி சொல்லவும் மாட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, வாட் எவர் இட் இஸ், அதை ஒரு கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா லாட் ஆஃப் பிளட் அண்ட் ஸ்வெட் அதில் கலந்து இருக்குது. அவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா அதில் ஒர்க் பண்ணுறாங்க. கங்குவா படம் என்ன பிரச்சனை ஆச்சு, ஏன் மறுபடியும் நான் இப்போ ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், ஏன் நான் ஆக்சுவலாக மறுபடியும் இது ரீரிவ்யூ பண்ணுறேன், உங்களுக்கு யாராவது மிரட்டல் கொடுத்தாங்களா, இல்லை உங்களுக்கு யாராவது ஃபேன்ஸ்லாம் மெசேஜ் பண்ணாங்களான்னா அந்த வெங்காயம்லாம் ஒன்றுமே கிடையாது. நடக்கிற விஷயங்கள் எக்ஸ்ட்ரீம் ட்ரோல்ஸ் பார்த்திங்கன்னா கங்குவா படத்துக்கு போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஒரு மூவி லவர், நிறைய பேரை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், நிறைய படங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம மறுபடியும் ஒரு வீடியோ பண்ணிவிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ கங்குவா படத்தில் நல்லா இருக்கிற விஷயங்கள் நிறைய பேர் மறந்துடுறீங்க. அதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மேக்கிங் அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் மட்டும்தான் இந்த அளவுக்கு பண்ண முடியும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டரை வச்சு. முக்கியமாக பீரியாடிக்காக எடுத்த அந்த ஒரு ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கட்டும், கிரேடிங்காக இருக்கட்டும், யூஸ் பண்ண மேக்கப்பாக இருக்கட்டும், க்ளோத்ஸாக இருக்கட்டும், அந்த என்டையர் ஒரு தீமே பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் எ கிரேட் எஃபர்ட் ஃபார் த டீம். அது யாருமே பார்த்திங்கன்னா கன்சிடரேஷனில் எடுத்துக்க மாட்டீங்க, அது யாருமே பெருசாக பேசவும் மாட்டீங்க. அந்த ஸ்டார்டிங் 20 நிமிஷமோ 30 நிமிஷம் வரது பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த பீரியாடிக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா படத்தில் எலிவேட் ஆகிருக்கு. முக்கியமாக ஸ்டண்ட் சீக்வன்சஸ்லாம் தாறுமாறாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த கடலில் ட்ராவல் பண்ணுற அந்த ரொமானியர்கள், அந்த சீன்லாம் மேபி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த கப்பல் போகிற சீனாக இருக்கட்டும், அந்த சுற்றி இருக்கிற கடலாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸ் பிளெண்டிங் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக கங்குவா படத்தில் இருக்குது. இது நான் இன்றைக்கி சொல்லலை, நேற்று நான் போட்ட ரிவ்யூலும் சொல்லியிருக்கேன், ரீல்ஸ் போட்டதுலேயே சொல்லியிருக்கேன். அந்த கத்தர் ஒரு விஷயம் தான் ஒரு மைனஸாக பெருசாக எனக்கு தெரிஞ்சுது. இந்த கத்தறதால் என்ன ஆகிடுச்சுன்னா, அதான் சொல்கிறேன்ல, ஒரு சின்ன தவறு, அந்த சின்ன தவறு என்டையர் படத்தை பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டுடுச்சு. ஸோ இது கைண்ட் ஆஃப் சேட் தான். ஏன்னா ஒரு படத்துக்கு முக்கியமான விஷயம் ஸ்டோரி எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி சவுண்ட் டிசைனிங் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நிறைய படங்கள் தமிழில் ஸ்டோரியே இல்லைனாலும் மியூசிக்கால் ஓடி இருக்குது, இதுதான் உண்மை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நான் ஸ்பெஷலாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இந்த கங்குவா படம் 2.5 மணி நேரம் போதுன்னா கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இது ஒரு மொக்க படம், இது ஒரு கேவலமான படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மக்கள் வந்து ட்ராவல் பண்ணுறாங்களா. அது முக்கியமான ரீசன் நிறைய பேர் சொல்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு, சவுண்டிங். எஸ், படம் ஃபுல்லாக கத்திட்டே இருக்காங்க, உட்காரவே முடியல. ஏன்னா நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட்ஸே போட்டிருக்காங்க. 105 மேலே டெசிபல்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லவுட் வார்னிங் வருதுன்னு சொல்லிட்டு ஃபோன்லேயும் சரி, அவங்க கட்டியிருக்கிற ஆப்பிள் வாட்ச்லேயும் பார்த்திங்கன்னா தியேட்டர்லேயே வந்திருக்கு. ஸோ இது எங்கே மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்லி சவுண்ட் டிசைனிங். யார் இதுக்கு பொறுப்பு அப்படின்னா டைரக்டரும்
சவுண்டு யார் அது டிசைன் பண்ணாங்களோ, மியூசிக் டைரக்டர் யார் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ, இவங்களுக்கு தான் பெரிய மிஸ்டேக்கே தவிர சூர்யா அவர்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? மேபி அவர் ப்ரிவ்யூ பார்த்துருப்பாரு, அவங்க நினச்சிருப்பாங்க ஓகே இது பிரம்மாண்டமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணால் அது உங்களுக்கு பிரம்மாண்டம் தான். பட் இந்த ஃப்ளாஸ் எல்லாமே எப்போ தெரிய வரும்னா, ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஸோ இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஏகப்பட்ட நெகட்டிவ் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்துடுச்சு. பாசிட்டிவான விஷயங்கள் பார்க்கணுமே. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களோட ஒரு 6 பேக் ரிவீலிங் சீன் இருக்கும் ஒரு இடத்துல கப்பலில், அதெல்லாம் எலிவேட் ஆகிற சீனு. அதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ட்ரஸ்ட் மீ, இது ஏதோ நான் எதுவும் சொல்லணும்னு சொல்லலை, ஒரு தளபதி ஃபேன் தான் நான் அனில் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் தாறுமாறாக இருக்குங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காவது இந்த படத்தை பார்க்கலாம். 3D ஒர்க் அவுட் ஆகிருக்கான்னு கேட்டிங்கன்னா சில இடம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, சில இடம் ஒர்க் அவுட் ஆகலை. ஸ்டோரி வைஸ் இந்த ஹிஸ்டாரிக் சீன்ஸ்லாம் எடுத்திருக்காங்கல்ல, பீரியாடிக் சீன்ஸ்லாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்லா இருந்தது. நான் ஏதோ சொல்லணும்னு சொல்லலை, நீங்கள் என்னோட கங்குவா ரிவ்யூவில் போய் பார்த்தீங்கன்னா கூட இதை நான் ஹைலைட் பண்ணி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது யூ ஷுட் திங்க் தட் இந்த படம் இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றத தாண்டி படத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம போய் பார்க்கலாம் தாராளமாக. இதில் மொத்தத்தையும் கெடுத்து விட்டதே பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட் தான். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, ப்ரொடக்ஷன் டீம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸ்க்கெலாம் சொல்லியிருக்காங்க, ஒரு 2 டெசிபிளோ ஒரு 2 பாயிண்ட்ஸோ பார்த்தீங்கன்னா சவுண்டு கம்மி பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் எ ஃபெயில்யூர். உண்மையாகவே அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது. அதுலேருந்து கிளியராக தெரியுது சவுண்ட் டிசைனிங் ரொம்ப கான்ட்ராவியாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் மக்களோட குற்றச்சாட்டு கூட. பட் இது எல்லாமே நம்ம சைடில் வைப்போமே, இது அந்த சவுண்ட் டிசைனிங்கு, கத்துறாங்க, காதில் ரத்தம் வருது, இது எல்லாமே நம்ம சைடில் வைக்கலாம். ஓவராலாக நீங்கள் கண்டென்ட் ஓரியன்டாக பார்த்தா அந்த ஒரு 100% ஒரு மூவி எடுத்திருக்காங்கன்னா ஒரு 50% பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ஸ், அந்த கிளைமேக்ஸில் நம்ம கார்த்திலாம் வராரு, அவரை ரிவீல் பண்ணுறாங்க, அவர் கெட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்றாவியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருது, பட் அது அந்தளவுக்கு இம்பாக்ட்டும் கொடுக்கல. கிளைமேக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பி வச்சுருக்காங்க விஎஃப்எக்ஸில். நடுவில் வர அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன், அதுக்காக தாராளமாக இந்த படத்தை ஒரு வாட்டி போய் ரெஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சூர்யா அவர்களோட எஃபர்ட்டுங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு தெரியுமா? அந்த காஸ்டியூம்ஸ், உடம்பை மெயின்டைன் பண்ணுறது, மேக்கப், அந்த காஸ்டியூம்ஸ் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், டைலாக் டெலிவரி, அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா சரி ஓகே ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, அதுவே ஃபோக்கஸாக வச்சு யூடியூப் சேனல்ஸ் போய் ட்ரோல்ஸ் பண்ணுறீங்களே, இது நல்லாவா இருக்குது? சரி, நேற்று நானும் வீடியோவில் கத்திருந்தேன், இப்படி கத்தனா எப்படி இருக்குது, தேட்டரில் ஃபுல்லாகவே இப்படி தான் கத்திட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய பேர் ரொம்ப நெகட்டிவாக தான் எடுத்துக்கினீங்க. அந்த ஒரு நெகட்டிவ் விஷயம் மட்டும்தான் எடுத்துக்கிட்டீங்களா, பாசிட்டிவாக நான் சொன்னது எதுவுமே எடுத்துக்கல. கங்குவா படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வாட்சபிள் ஃபிலிம். முக்கியமாக சூர்யா அவர்களோட எஃபர்ட்டுக்கும் அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ஸுக்காக தாராளமாக பார்க்கலாம். யூ வில் see an impact. மேபி சவுண்டு கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருந்தால் இவ்வளோ நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இந்த படத்துக்கு வந்திருக்காது. மனசு உறுத்திட்டே இருந்தது, அதனால தான் மெயினாக அந்த வீடியோ நான் பண்ணுறேன். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மேபி அவங்களுக்கும் தெரிய வரட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு பெய்டு ப்ரமோஷன் ஏதாவது நடுவில் வந்திருக்கும், அது ஒரு பெய்டு விளம்பரம் தான், அப்படியே தட்டி விட்டுருங்க, அது யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நம்மளோட அடுத்த ஆல்பம் சாங், அதை சொல்கிறேன்ல, ஒரு கிரியேட்டர் நம்ம பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும், வீடியோஸ் மேக் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த சாங்க்கான ஒரு ப்ரோமோ 5 months முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருப்பேன். அந்த சாங்க்கு கூடிய விரைவில் வரும், பட் அந்த ப்ரோமோ இந்த வீடியோ எண்டில் ஆட் பண்ணுறேன், ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி, காதல் என்று அது பொய்தானோ? கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட், இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.